அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனின் தீர்வை வைத்திருக்கிறான். குர்ஆன் என்பது ஏதோ இப்பொழுது எழுதப்பட்டது, நபியுடைய காலத்திற்கு மட்டும் அப்படின்னு என்று கிடையாது. நபியுடைய காலத்திலிருந்து இறுதி நாள், மறுமை நாள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாள் வருவதற்கு முன்பு முடியும் குர்ஆன் தான் வழிகாட்டி. அதுதான் அல்லாஹ் தஆலா முதல் வசனத்திலே கூறுகிறான், ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ். இந்த கிதாபில் ஒரு கிதாபை பற்றி அல்லாஹ் தஆலா அறிமுகம் பண்ணுறான். அந்த குர்ஆனை பற்றி இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீ எந்த தேவைக்காக இந்த கிதாபை திறந்தாலும் நீ தேடுற விஷயம் அந்த கிடைக்கும். இப்பொழுது அறிவியல் இதை உண்மைப்படுத்துது என்று கிடையாது. அறிவியல் இப்போ தான் அதை கண்டுபிடிக்குது. அல்லாஹ் தஆலா இது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான். அல்லாஹ் சொன்னதுக்கப்புறம் தான் மனுஷன் அதை விளங்க முடியும். அல்லாஹ் சொல்கிறதுக்கு முன்னாடி எதையும் நம்மளால் விளங்கிட முடியாது. எனவே இந்த கிதாப் இருக்குது, குர்ஆன் இருக்குல்லவா, அது எந்த பிரச்சனைக்கும், எல்லா பிரச்சனைக்கும் அதில் அல்லாஹ் தஆலா வழியை திறந்து வச்சுருக்கிறான். சஹாபாக்களுடைய காலத்தில் சஹாபாக்கள்கிட்ட சொல்லப்படுது, உங்களை அழிப்பதற்காக எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், முனாஃபிக்குகள் எல்லாம் உங்களை ஒன்று சேர்ந்துட்டாங்க, உங்களை அழிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும் ஃபக்ஷவுஹும் ஃபஸாதஹும் ஈமானா. அப்படி அவங்கள்ட்ட சொல்லப்பட்டப்பா அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க சொன்னாங்க, காலு ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அவங்க சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் தான் பொறுப்பாரி. இன்னும் அவங்களுக்கு பயம் வரல. என்ன வந்துச்சு? அவங்க ஈமானில் ஜியாதத் ஏற்பட்டுச்சு, ஈமானில் அதிகம் ஏற்பட்டுச்சு. அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நம்மளும் எல்லா பிரச்சனைக்கும் இதைத்தான் முன்வைக்கணும். எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி, அதை யார் கொடுக்குறா? அல்லாஹ் தான் கொடுக்குறான். அதை நம்புகிறோமா அல்லவா? யார் அந்த பிரச்சனையை கொடுக்குறான்? அந்த பிரச்சனைக்கு தீர்வும் அல்லாட்ட தான் இருக்குது. அந்த பிரச்சனைக்கு தீர்வை நம்ம கையிலே வச்சுட்டு அங்கங்கே சுற்றுறது, எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பிரச்சனை அல்லாஹ் தஆலா நம்ம கையிலே வச்சுருக்கான். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, இப்போ ஒரு சோதனையை அல்லாஹ் கொடுக்குறான்னா அதனுடைய மக்சது என்னென்னா, அடியான் கிட்ட வரணும், அடியானை விட்டு விலகி போயிட்டான், அந்த அடியானை என் பக்கம் திருப்பணும். நம்ம அந்த தொடர்பை நம்ம சரி செஞ்சிட்டோம்னா நம்மளோட எல்லா பிரச்சனையும் நம்மளை விட்டு விலகிடும். ரெண்டாவது விஷயம், இந்த சூறாவில் ஒரு அழகான ஒரு ஆயத்து இருக்குது. அந்த ஆயத்தை தான் நம்ம முதல்ல ஓதணும். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் 3 விஷயத்த சொல்கிறான் நபிக்கு. நபியே நீங்கள் நளினமாக நடந்து கொள்ளுங்கள். முதலாவது விஷயம், நபியே நீங்கள் நளினமாக நடந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது விஷயம், நீங்கள் மன்னிங்க. உங்கள்கிட்ட தவறு ஏற்படக்கூடிய நிலையில், தவறு ஏற்படக்கூடிய சமயத்தில் அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாவது விஷயம் சொல்கிறான். மூணாவது விஷயம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மஷூரா செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி மஷூரா செய்யுங்க. முதலாவது விஷயம் அல்லாஹ் தஆலா சொன்னது, நீங்கள் நளினமாக நடந்து கொள்ளுங்கள். நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்குறான், ஒரு வேளை நீங்கள் கடினமான சுபாவத்தில் நீங்கள் நளினமான சுபாவத்தை விட்டு கடினமான சுபாவத்தில் படைக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட யாருமே நெருங்கி இருக்க மாட்டாங்க. இப்போ உங்கள்கிட்ட நெருங்கி இருக்காங்க, அப்படி உங்கள்கிட்ட இப்போ சஹாபாக்கள்லாம் சேர்ந்துருக்காங்கன்னா உங்களுடைய நற்குணத்தை கொண்டு தான் சேர்ந்துருக்காங்க, உங்களுடைய நளினமான தன்மையை கொண்டு தான் அவங்க சேர்ந்துருக்காங்க. இஸ்லாம் அதிகமாக வாலில் பரவவே கிடையாது. போரில் பரவுச்சு, வாலில் தான் இஸ்லாம் பரவுச்சு என்பதே கிடையாது. சஹாபாக்களுடைய நற்குணங்களை பார்த்தா இஸ்லாம் பரவுச்சு. அரபியர்களே மிக உயர்ந்த பணக்காரனான ஹாத்திமுத்தாய் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய கொடைவள்ளல் அவர் ஹாத்திமுத்தாய்னா கொடைவள்ளலுக்குன்னே பேர் போனவர். அவர் கொடைவள்ளலுக்கு தான் அதிகமாக உதாரணமாக சொல்லுவாங்க. அவர் நபிசாசம் பார்க்க கிடையாது. அவர் கிறிஸ்டினாக தான் மரணித்தார். அவர் ஒரு கிறிஸ்துவராகத்தான் மரணித்தார். அவருடைய பிள்ளைகளான 2, அவருக்கு ஒரு வாரிசு, ஒரு ஆண் வாரிசு, ஒரு பெண் வாரிசு. அவர்கள் முஸ்லீமானாக, அவர்களுடைய முஸ்லீமான வரலாற்றை பார்த்தோம் என்றால் அவங்க ஒரு போரில் கைதிகளாக பிடிக்கப்படுறாங்க. இஸ்லாமியர்களை போய் ஒரு நாட்டில் போர் செய்யும் போது அந்த நாட்டிலேருந்து அவங்க இரு நபர்கள் கைதிகளாக பிடிக்கப்படுறாங்க. உயர்ந்த வம்சத்தை சார்ந்த இருவர்கள் கைதியாக பிடிக்கப்பட்டு நபிசாசனத்தை கொண்டு வராங்க. அப்போ அந்த ஹாத்திமுத்தாயோடைய மகள் சொல்கிறாங்க, நபிசாசனத்தை கொஞ்சம் துணிச்சலாகவே பேசுகிறாங்க, நபி அவர்களே, முகமது அவர்களே, அவர்கள் அந்த நேரம் படி இஸ்லாத்தை ஏற்கலை. அப்போ சொல்கிறாங்க, அவங்க கைதியாக இருக்கக்கூடிய சமயத்தில், முகமது அவர்களே, நாங்கள் அரபு குலத்திலேயே மிக உயர்ந்த குலம், அது எங்களுடைய தந்தை ஹாத்திமுத்தாய் இருக்கிறார் அல்லவா, அவர் மிகப்பெரிய கொடைவள்ளல், மிக உயர்ந்த வம்சத்தை சார்ந்த பெண். நீங்கள் எல்லா பெண்ணையும் நடத்துகிற மாதிரி என்னை நடத்தக்கூடாது, எல்லா பெண்ணையும் நடத்துகிற மாதிரி நீங்கள் நடத்தக்கூடாது. எனக்கு நீங்கள் என்னிடத்துல சரியான முறையில் நடந்துக்கணும். அப்படி என்னிடத்துல சரியான முறையில் நடந்துக்கலைன்னா
நீங்கள் தக்க விபரீதத்தை சந்திக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு கைதியாக இருக்கும்போது இவ்வளோ தைரியமாக நபிகிட்ட பேசுகிறாங்க. நபிசாசம் வந்து அந்த பெண்ணுடைய பேச்சை கவனமாக கேட்டுட்டு நபிசாசம் பின்னாடி சொல்கிறாங்க, அந்த பெண்மணி சொன்னதெல்லாம் உண்மை தான். அவங்க தந்தை வந்து பெரிய கொடைவல்லல், அவங்க தந்தை பெரிய கொடைவல்லல். அந்த அவருடைய நற்குணத்தின் காரணமாக நான் அந்த பெண்ணை என்ன செய்கிறேன், விடுதலை செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லி நபி சொல்லிடுறாங்க. அந்த பெண்ணுடைய அந்த தந்தையுடைய நற்குணத்தின் காரணமாக நபி எவ்வாறு அந்த பெண்ணை நடந்துக்கிறாங்க, அந்த பெண்ணை வந்து நான் விடுதலை செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி விடுதலை செஞ்சிடறாங்க. அந்த பெண் நேராக அவங்க சகோதரர்கிட்ட போகிறாரு. சகோதரர்கிட்ட போய் சொல்கிறாரு, நான் ஒரு உயர்ந்த நபரிடத்துலேருந்து வந்திருக்கேன், நான் ஒரு உயர்ந்த பண்புள்ள நபரிடத்துலேருந்து வந்திருக்கேன், நீங்கள் போய் நேராக விட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கீங்க அப்படின்னு சொல்லி இவ்வாறு தான் அவங்க வந்து இருவருமே முஸ்லீமாக ஆறாங்க. நம்முடைய மார்க்கத்தில் மனிதர்கள்ட்ட மட்டும் நளினமாக நடந்துக்கிறத பற்றி சொல்லப்படல, மாறாக ஒரு படி மேலே விலங்கினத்திலையும் நளினமாக நடந்துக்கணும், எல்லா பொருளிடத்துலையும் நளினமாக நடந்துக்கணும். இதுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு தக்க உதாரணம். அவங்க எந்த அளவு நளினமாக இருந்தாங்கன்னா, அவங்க நளினமாக இருந்த காரணத்தால் தான் அவங்க கொல்லவே பட்டாங்க. அவங்க கொசடிக்க கூட யோசிப்பாங்க, அவ்வளோ நளினமாக இருப்பாங்க. அவங்க சஹாபாக்கள் கேட்குறாங்க, நீங்கள் உத்தரவு மட்டும் கொடுங்க, அந்த கலகக்காரர்களை நாங்கள் கொண்டுடுறோம். நபி உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, வேணாம், இந்த பூமியில் வந்து ரத்தம் ஓட்டப்படக்கூடாது, ஒரு முஸ்லீம்களுக்கு மத்தியில் சண்டை வந்து ரத்தம் ஓட்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி விலங்குகளிடத்துல நம்ம நளினத்தை காட்டணும். அப்படியாப்பட்ட மார்க்கம் நம்ம மார்க்கம் விலங்கு எடுத்து நளினத்தை காட்ட சொல்லி நம்ம மார்க்கம் தான் சொல்லி தந்திருக்கு. ஒரு சட்டம் வந்து அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து கேட்கப்படுது. பட்டு புழு இருக்குல்லவா, அந்த பட்டு புழுவிலேருந்து பட்டை எடுக்கணும் அப்படின்னா அந்த பட்டு புழுவை கொஞ்சம் வெயிலில் போட்டு அதை சூடு பண்ணணும், அது சூடு பண்ணி தான் பட்டு எடுக்கணும். இப்போ அந்த சூடு பண்ணுறதை பற்றி என்ன மசாலா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அந்த பட்டுப்புழுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா அது ஹராம், அந்த பட்டுப்புழுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா அது ஹராம், நீங்கள் எடுக்கக்கூடாது. அந்த பட்டுப்புழுவை அந்த மாதிரி சூடு பண்ணக்கூடாது, மற்ற முறையில் வேறு எப்படி வேணாலும் நீங்கள் பட்டு எடுத்துக்கிங்க. அந்த பட்டுப்புழுவுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது ஹராம் அப்படின்னு சொல்லி ஃபத்வா கொடுக்குறாங்க. அதே போன்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்தில் ஈராக்கில் வந்து வாகனங்கள், அதாவது அந்த காலத்தில் வாகனங்கள் வந்து ஆடுகள், மாடு, ஒட்டகம், குதிரை, இதான் வாகனமாக இருந்துச்சு. இந்த வாகனங்கள் மேலே அதிகமாக புதி சுமத்துவதாக தகவல் வந்துச்சு, அதனுடைய சிரமத்திற்கு அதிகமாக உட்படுத்துவதாக தகவல் வந்துச்சு. உடனே கட்டளை பிறப்பிச்சாங்க, யார் அந்த வாகனங்களுக்கு தக்க சுமையோ அல்லது தக்க சுமையை தாண்டி அதிகமாக அதுக்கு சிரமத்தை கொடுக்கிறாரோ அவருக்கு கட்டாயமான முறையில் தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. ஒரு விலங்குக்கு சுமை வந்து அதிகமாக ஏற்றப்பட்டால் அந்த காலத்தில் நீதத்தை பாருங்கள், அவருக்கும் தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அதே போன்று யார் அந்த வாகனங்களை துன்புறுத்துகிறாரோ அடிக்கிறாரோ, காரணமின்றி யார் அந்த வாகனத்தை துன்புறுத்துகிறாரோ அவருக்கும் தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. இது அந்த காலத்தில் இல்லை, இப்போ முடியும் இஸ்லாம் தான் சொல்லுது, எல்லா இடத்துலையும் நளினமான முறையில் நடந்து கொள்ளுது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். நபிசாசம் காலத்தில் ஒரு நபர் வந்து சிறுநீர் கழிச்சார் பள்ளியில், இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். அதே போன்று ஒரு தடவை ஹதீஸ் கலை இமாம் அல்லாமா இராக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்துலேயும் ஒரு சம்பவம் அதே மாதிரி நடக்குது. தவாஃப் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, அல்லாமா இராக்கி தவாஃப் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப நெருக்கடியான கூட்டம், அப்பொழுதெல்லாம் இப்போ இருக்க மாதிரி இல்லை, காபத்துல்லா மண் தர தான், ரொம்ப நெரிசலான கூட்டம். அப்பொழுது என்ன செஞ்சிடறாங்க, தவாஃப் செஞ்சு கொண்டு இருக்கும்போதே ஒரு நபரை பார்க்குறாங்க. அந்த நபர் பைத்துல்லாஹ் பக்கத்துலேயே என்ன செஞ்சிடறாருன்னா சிறுநீர் கழிச்சிட்றாரு. உடனே அவங்க ரொம்ப கோவப்பட்டு, இந்த மாதிரி இடத்துல வந்து இப்படி ஒரு செயலை செஞ்சுட்டாரு, இவ்வளோ ஒரு பரிசுத்தமான இடத்துல வந்து இப்படி ஒரு செயலை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கடினமான முறையில் கடிஞ்சிட்றாங்க அவங்கள்ட்ட. அவங்க கடிஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு இந்த ஹதீஸை ஞாபகத்துக்கு வருது. நபிசாசனம் அவங்க காலத்தில் ஒருத்தர் சிறுநீர் கழிக்கும் போதே நபி விடுங்கன்னு சொன்னாங்களே, நபிசாசம் காலத்தில் சிறுநீர் கழிக்கும் போதே நபி விடுங்கன்னு சொன்னாங்களே, நம்ம போய் இப்படி நடந்துட்டோமே அவங்கள்ட்ட அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துடுது. உடனே அல்லாஹ் நல்லடியார்களுக்கு எப்போ தப்பு செஞ்சால் உடனே இல்ஹாம் மூலமாக அவங்களுக்கு தெரிவிக்கப்படும். அதே சமயத்தில் அவங்களுக்கும் என்ன செய்யுதுன்னா ரொம்ப சிறுநீர் வர ஆரம்பிச்சிடுது, அவங்களால ரொம்ப கட்டுப்படுத்தவே முடியல, அவங்களுக்கும் சிறுநீர் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடுது, ரொம்ப கூட்ட நெரிசல். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சிறுநீரை கட்டுப்படுத்தி உடனே அந்த கூட்டத்தொட்டு வெளியே தப்பி ஓடி வராங்க. டக்குன்னு ஒரு நபரை பார்க்குறாங்க, அந்த நபர் மலக்கா கூட இருக்கலாம். அந்த நபர் வந்து கேட்குறாரு, என்ன ஒரு செயலை பார்த்து நீங்கள் இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டிங்களா, இப்போ அதே செயலை நீங்களும் பிடிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு செயலையும் வந்து எனக்குமே வந்து பாவத்தை தான் வெறுக்கணுமே தவிர பாவம் செய்யக்கூடிய நபரை வெறுக்கவே கூடாது. பாவம் செய்யக்கூடிய நபரை வெறுத்தோன்னா நல்லா புரிஞ்சுக்கிங்க, அந்த பாவத்தை நம்ம சிக்காமல் மூத்தாகவே மாட்டோம். எனக்குமே பாவத்தை தான் வெறுக்கணும்,
இப்போ என்னடா ஒருத்தர் வந்து இந்த பாவம் செஞ்சுட்ருக்காரு, ஒரு மது அருந்தி கொண்டு இருக்கிறாரு ரமலான் மாதத்தில் அப்படின்னு அந்த நபரை வெறுத்துடக்கூடாது. மாறாக அந்த பாவத்தை தான் இருக்கணும். மது அருந்தக்கூடாது, அதைத்தான் மார்க்கத்தில் சொல்லியிருக்காங்களே தவிர அந்த நபரை வெறுத்துடக்கூடாது. அந்த நபரை வெறுத்துட்டோம்னா அந்த பாவத்தை நம்ம எப்படியாப்பட்ட நபராக இருந்தாலும் சரி அந்த பாவத்தை செய்யாமல் நம்ம மௌத்தாகவே மாட்டோம். இரண்டாவதாக சொன்னாங்க, எல்லாத்தையும் மன்னிக்கணும். மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்கல்லவா, அதுதான் உயர்ந்த தன்மை. தன்மைகளே உயர்ந்த தன்மை மன்னிக்கணும். அலி ரலியல்லாஹு மகனாராகிய ஜெய்னுல் ஆபிதீன் பேரர்கள் வருவாங்க. ஜெய்னுல் ஆபிதீன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகான். அவங்களுடைய வணக்கம் என்னென்னா, டெய்லி 1000 ரக்காய் தொழுகிறது தான் அவங்களுடைய வணக்கம். நஃபிலான தொழுகை டெய்லி 1000 ரக்காய் தொழுவாங்க. அந்த மாதிரி ஜெய்னுல் ஆபிதீன் அவங்க பேர். அந்த ஜா இருக்கிற இடத்துல ஷீனை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. அரபியில் ஜெய்னுல் ஆபிதீன்னா அழகு என்பதாக அர்த்தம். ஷீனை வச்சுட்டோம்னா அங்கே அசிங்கம் கேவலம் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். ஒரு நாள் அவங்க 1000 ரக்காய் தொழுட்டு வராங்க. வந்து வெளியே வரும்போது களைப்பாக வரும்போது ஒருத்தர் அவர் பேரை ஷீன் வச்சு சொல்கிறாங்க. ஷெய்னுல் ஆபிதீன் என்று அழைக்கிறாங்க. அப்படின்னு அழைச்சோடனே அவங்களுக்கு கோபமே வரல, அமைதியாக இருக்கிறாங்க. சரி, என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன சொன்னாலும் சரிப்பா, நீ என்ன தான் என்னை திட்டினாலும் சரி, நீ சொல்கிற எல்லா குறையும் என்கிட்ட இருக்க தான் செய்யுது. அல்லாஹ் உன் மூலமாக எனக்கு ஒரு பெரிய படிப்பினையும் உண்டாக்குறான். நீ எதை சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு பெரிய வணக்கசாலி ஒரு சாதாரண ஒரு வார்த்தையில் நம்மளைய கொஞ்சம் மதிக்காமல் பேசிட்டாலும் நம்மளால் தாங்க முடியுமா? அவங்களை கேவலவாதி என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த நபர் சொல்கிறாரு, ஷெய்னுல் ஆபிதீன் என்று அழைக்கிறாரு. அப்பயும் அந்த மகான் என்ன சொன்னாங்க, நீ என்ன சொன்னாலும் சரிப்பா, நீ சொல்கிற தவறெல்லாம் என்கிட்ட இருக்க தான் செய்யுது, அல்லாஹ் உன் மூலியமாக எனக்கு படிப்பினை தரான் அப்படின்னு சொல்லி 1000 தீனார் அவனுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, தர்மமாக அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. 1000 தீனார் அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. அந்த 1000 தீனார் வாங்கினா அவர் சொன்னார், நீங்கள் உண்மையான ஜெய்னுல் ஆபிதீன் தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டார். இந்த மாதிரி மன்னிக்கக்கூடிய தன்மை நம்ம இடத்துல வரணும். மூணாவதாக சொன்னாங்க, மஷூரா செய்யக்கூடிய விஷயம். எந்த நபரும் மஷூரா செய்யக்கூடிய ஹதீஸுடைய கருத்தாக இருக்குது, மஷூரா செய்யக்கூடிய எந்த நபரும் தோல்வியடையதான் சரித்திரமே இல்லை. எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, குடும்பத்தில் ஆலோசிக்கணும். குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கா, குடும்பத்தில் ஆலோசிக்கணும். பொதுவான விஷயமா இருக்கா, உலமாக்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கா, உலமாக்கள்கிட்ட வந்து மஷூரா செய்யணும். இல்லை எந்த துறை சார்ந்த விஷயமா இருக்கோ அந்த துறை சார்ந்த ஒருத்தர் மஷூரா செய்கிறது தான் சிறந்தது. எந்த துறை சார்ந்த விஷயமா இருக்கோ அந்த துறை சார்ந்த விஷயத்தை ஆலோசிப்பது ரொம்ப சிறந்தது. அந்த மாதிரி எந்த ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் சரி, ஆலோசனை செய்பவரும் இஸ்திகாரா செய்பவரும் தோல்வி அடைந்தால் சரித்திரமே இல்லை. அதுக்கு பல 100 சம்பவங்கள் இருக்குது. இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கொள்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஓதப்பட்ட வசனங்களில் சூரத்து ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனம், சூரத்து ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனம் இருக்கல்லவா, லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்திலேருந்து யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் அப்படின்னு முடியக்கூடிய வசனம் கடைசி, அதாவது கடைசி 10 வசனம். இந்த கடைசி 10 வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ